எல்லாரும் சுகமா இருக்கணும்னு விரும்புறா. எல்லாருக்கும் பிரியமும் தன்னிடத்துலதான் இருக்கு. எனக்கு அதுல பிரியம் இதுல பிரியம் சொல்லுவா. எல்லாமே எனக்கிட்ட இருக்கிற பிரியத்தோட ரிஃப்ளெக்ஷன் தான் லோகத்துல எல்லாம். எதுக்கு பிரியம்னாக்க சுகம் தன்னில் இருக்கிறதுனால. நம்ம லோகத்தை என்னெல்லாம் அனுபவிச்சாலும் நம்மளதான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஒரு சினிமா பாக்குறது இல்லாட்டா ஒரு பாட்டு கேட்கறது ஏதாவது பண்ணினா என்னென்னமோ சுகம் இருக்கு. அந்த சுகம் இங்கே சினிமா ஸ்கிரீன்லயா வருது இல்ல பாட்டுல வருதா? நம்ம கிட்ட தானே வருது. ஒருத்தன் கள்ளு குடிக்கிறான், அவன்கிட்ட ஒரு குரு உபதேசம் பண்றார். ஆனந்தம் எங்க இருக்குப்பா கேட்டான். அவன் சொன்னா உன் பாட்டில் இருக்குன்னு. அப்ப அந்த குரு சொன்னார், அப்படின்னா அந்த பாட்டில்னா டான்ஸ் ஆடணும், நீ எதுக்கு ஆடுறேன்னு. அது உள்ள போனா நீ தானே ஆடுற, அந்த பாட்டில் பேசாம தானே இருக்கு. எந்த விஷயத்த பாக்குற போதும் அனுபவிக்கிறது தனக்குள்ளதான் அனுபவிக்கிறான். சுகமோ துக்கமோ எல்லாமும் தனக்குள்ள ஏதோ ஒரு வஸ்து இருக்கு. அந்த வஸ்து இருக்கிறவரை தான் அனுபவிக்க முடியும். சரீரத்தாலேயும் அனுபவிக்க முடியாது. சரீரத்தால அனுபவிக்குமானா சத்தத்துக்கு அப்புறம் ஜட சரீரத்தை வச்சுட்டு மாலை போட்டு வாயில ஏதோ அரிசி எல்லாம் போட்டு என்னவோ பண்றோம். அதுக்கு டேஸ்டும் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அதனால அதுக்கும் சுகம் தெரியாது. இந்த இந்திரியங்கள் கண்ணு மூக்கு காதெல்லாம் இண்டிபெண்டா ஒன்னும் அனுபவிக்காது. அப்ப இதுக்குள்ள இருந்துட்டு அந்த அனுபவிக்கிறவன் யாரு? அந்த ஒரு வஸ்து இருக்கு. ஒரு சொர்ணத்தை எடுத்து வளை மாலை மோதிரம்னு மாத்துற மாதிரி உள்ள இருக்கிற ஒரு சித்து வஸ்து. அந்த சித்து வஸ்து சித்தமா மாறி அது என்னென்னமோ சுகமா மாறுறது, நான் மாறுறது. அப்புறம் நானுக்கு பேசிக்கிறதுக்கு ஒரு நீய கிரியேட் பண்றது. அந்த நீ ஒரு சமயம் வெளியில இருக்கலாம், இல்லாட்டா உள்ளேயே நம்மளே நீட்ட பேசின்னு இருக்கலாம். இந்த நீ ரூபத்துல வெளியில வந்தாலும் நான் இப்ப உங்கள்ட்ட பார்த்து பேசுறேன், உங்களை பாக்குறேன், வாஸ்தவமா நான் உங்களை பார்க்க முடியாது. எனக்குள்ள இருக்கிற ஒரு பாவத்தில் இருக்கிற உங்கள்ட்ட தான் நான் கம்யூனிகேட் பண்றேனே தவிர வாஸ்தவமா நீங்க என்னன்னு என்னால தெரிஞ்சுக்கவே முடியாது. நான் என்னன்னு உங்களாலையும் தெரிஞ்சுக்கவே முடியாது. எனக்குள்ளேயே இருக்கிற என்னோட உள்ள இருக்கிற பாவ சரீரத்துல அந்த சித்துக்கு ஒரு இது கொடுத்து அனுபவிக்கிறேன். நாம லோகம்னு சொல்லி அனுபவிக்கிறதும் ஆத்மாவை மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆத்மாவை பல வஸ்துக்களா அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது எல்லாத்தையுமே லாஸ்ட்ல ஆத்மா ஒன்னு ஒரு வஸ்து. இந்த குழந்தைகள் ஏதாவது பல பொம்மை பண்ணிட்டு லாஸ்ட்ல ஒரு உருட்டி அப்படியே எடுத்துட்டு போயிடும். அது மாதிரி ஒரே வஸ்து, ஒரே ஏக வஸ்துவ பல பல பாவங்களாகவும் அன்பாகவும் கோபமாகவும் காமமாகவும் அதுக்கு கதாபாத்திரங்களாகவும் எல்லாம் பண்ணி 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 சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் இங்க நடக்கிறது. உங்ககிட்டே உதிக்கிறது, உங்ககிட்டே நிக்கிறது, உங்ககிட்டே ஒடுங்கிறது. நீயேதான் அது. ஒன்ன தவிர அந்நியம் எதுவும் இல்லை. இப்ப அந்த இருக்கிற ஒரு சித்து என்ன பண்றது? அதுவே மனசா மாறுறது. மனசுன்னு ஒண்ணு இல்ல அப்படின்னு பகவான் என்ன சொல்றாருன்னா, ஒரு ரூபம் வருது பட்டுன்னு மறைஞ்சு போயிடுறது. இப்ப மனசுல பாவங்கள்லாம் வருதே, இப்ப ஏதோ ரூபங்கள்லாம் வருது. அந்த ரூபம் பொசுக்குன்னு போச்சுன்னா அந்த ரூபம் எது ஆச்சோ அதோட பேசிக் ஸ்டஃப் ஒன்னும் காணுங்க. அப்ப மனசு என்னன்னு தேடி பார்த்தா மனசை காணும். மனசுன்னு ஒன்னும் கிடையாதுப்பா. நான் என்ன மனசு என்ன? அப்ப மனசுன்னு என்ன? ஆத்மாவில ஏற்படக்கூடிய ஒரு அதிசய சக்திங்கிறார் பகவான்.